வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திரராசு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அரசாங்கத்தை உருவாக்க அரசு ஊழியர்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகளை தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்ற தவறினால் நம்பிக்கையான எதிர்காலம் தொடர்பில் மக்கள் காணும் கனவுகள் பொய்யாகிவிடும் என்று மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அரசாங்கத்தை உருவாக்க அரசு ஊழியர்கள் தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அமைச்சின் பணிக்குழா முன்னிலையில் ஆற்றிய உரையிலேயே இதனை தெரிவித்தார். கடந்த காலத்தில் பொருளாதார வீழ்ச்சிக்கு முகம் கொடுத்து நாட்டை காப்பாற்றுவதற்கு நிதியமைச்சின் அதிகாரிகள் வழங்கிய பங்களிப்பை நன்றியுடன் பாராட்டிய ஜனாதிபதி எதிர்கால இலக்குகளை அடைவதற்கு அனைவரிடமும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அரசியல் மாற்றங்களின் போது அரசு ஊழியர்களை முன்னைய செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு மதிப்பீடு செய்த வரலாறுகள் உண்டு எனவும், ஆனால் இனிவரும் காலங்களில் அரசு ஊழியர்கள் ஆற்றப்போகும் பணியை அவர்களே மதிப்பீடு செய்யும் காரணியாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். அரசு ஊழியர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றுவதில் ஏதேனும் அநீதி அல்லது தவறுகள் இடம்பெற்றால் அவர்களுக்காக முன்னிலையாவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். வருமானம் ஈட்டும் திணைக்களங்கள் தொடர்பில் மக்களிடம் நல்ல பிம்பம் இல்லை என்றும் அந்த நிலைப்பாட்டினை மாற்றுவது கடினமானது என்ற போதிலும் தம்மை பற்றி ஏதேனும் மோசமான பிம்பம் இருக்குமாயின் புதிய அரசாங்கத்தின் கீழ் அந்த அனைத்து அதிகாரிகளும் தம்மை பற்றிய பிம்பங்களை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஊடகங்களுக்கு முன்பாக அதிகாரிகளை அச்சுறுத்துவது, அவர்களின் கருத்துக்களை புறக்கணிப்பது போன்ற செயற்பாடுகள் தமது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல எனவும் சுய ஒழுக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலை உருவாக்குவதே புதிய மாற்றத்தின் அணுகுமுறையாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக ஒன்றுபடுமாறும் அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நிகழ்வில் பிரதி அமைச்சர்களான பேராசிரியர் அனில் ஜெயந்த பண்டாரோ, கலாநிதி கர்சன சூரிய பெரும, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன ஆகியோரும் கலந்து கொண்டனர். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும், மாலை அல்லது இரவு வேளைகளில் ஏனைய பகுதிகளில் பல இடங்களிலும் மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவில் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவம், மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதிகள் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கலாம் எனவும், அது அடுத்து வரும் 2 நாட்களில் காற்றழுத்தமாக விருத்தியடையும் எனவும் அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. யாழ்ப்பாணம் பொன்னாலையில் 14 வயது மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொன்னாலை பகுதியில் 14 வயது மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். பொன்னாலை மேற்கு பகுதியைச் சேர்ந்த நடேஸ்வரின் தாரிணி என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத போது உயிரை மாய்த்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவு விழா துவிச்சக்கர வண்டி பவனி, வாகன பவனி மற்றும் நடைபவனி போன்றன இடம்பெற்றது. நேற்று காலை தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியிலிருந்து துவிச்சக்கர வண்டி பவனி, நடைபவனி மற்றும் வாகன பவனி என்பன காங்கேசந்துறை யாழ்ப்பாணம் வீதியூடாக மல்லாகம், சுன்னாகம், பரதனார்மடம் சந்தியை வந்தடைந்து பாடசாலை சென்றடைந்தது. நிகழ்வில் தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் கலாநிதி வே பத்மயாளன், கல்லூரியின் அதிபர் ரோஷானா, முன்னாள் அதிபர்கள், பழைய மாணவர்கள் கலந்து கொண்டனர். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு அனைத்து அரசு ஊழியர்களும் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
நேற்று முற்பகல் கொழும்பு அங்குரகுட பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்ற போதோ இவ்வாறு குறிப்பிட்டார். சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அனைவரிடதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் மக்களின் அதிகாரம் தான் பலமாக உள்ளது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்களை பார்க்கும் போது அவர்களின் எதிர்பார்ப்புகள் பிரதிபலிக்கின்றன எனவும் தெரிவித்தார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி அன்றுகுமார திஸ்ஸநாயக்க அதனை நனவாக்க அரசு ஊழியர்களின் ஆதரவு அவசியம் எனவும் குறிப்பிட்டார். அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். சந்தையில் அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். சந்தையில் நெல் கட்டுப்பாடு உள்ளது, விலை பிரச்சனையும் உள்ளது. உற்பத்தியை வைத்து பார்க்கும் போது போதுமான அளவு நாட்டரிசி இருக்க வேண்டும், ஆனால் சந்தைக்கு வரவில்லை. எனவே கண்டிப்பாக வெளிநாட்டிலிருந்து அரிசியை கொண்டு வருவோம். இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படும் இது தொடர்பில் இரு அமைச்சர்களின் கூட்டு அமைச்சரவை பத்திரத்தை முன்வைக்க உள்ளோம். இதனால் யாருக்கும் பிரச்சனை இருக்காது. நாங்கள் பிரச்சனையை தீர்ப்போம். இடைத்தரகர்கள் ஏமாற்ற அனுமதிக்க மாட்டோம். பாரிய ஆலை உரிமையாளர்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சந்தையில் தட்டுப்பாடு இருந்தாலும் உற்பத்தி வந்துவிட்டது என்றால் அவர்களிடம்தான் அது இருக்க வேண்டும். எனவே கண்டிப்பாக நுகர்வோர் மற்றும் விவசாயிகள் பற்றி சிந்திக்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கண்டிப்பாக தட்டுப்பாடு இருக்காது என விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான 3வது மீளாய்வு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான 3வது மீளாய்வு கலந்துரையாடல் நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் புரூவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றதுடன் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர். அதற்கமைய சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் இடம்பெற்ற 3வது மீளாய்வு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. ஜப்பானிய உயர்ஸ்தானிகருக்கும் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜப்பானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோ இசுடாமாவுக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமநாயக்கவுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அன்றுகுமார திஸ்ஸநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த ஜப்பானிய உயர்ஸ்தானிகர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை திறம்பட தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். விண்விரயம், ஊழல், மோசடியற்ற நாட்டை உருவாக்கி நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னோக்கி கொண்டு செல்லும் புதிய கொள்கைக்கு ஜப்பான் அரசாங்கத்தின் பாராட்டுக்களை தெரிவித்த ஜப்பானிய உயர்ஸ்தானிகர் புதிய அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் சிறந்த ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்தார். சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 1901 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் டி.என். சூரியராஜா தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 1901 குடும்பங்களை சேர்ந்த 7,010 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 27 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் டி.என். சூரியராஜா தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் எமது செய்திப்பிரிவுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக யாழ் மாவட்ட மக்களுடைய இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச செயலர் பிரிவுகளிலும் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக சாவகச்சேரி, ஊர்காவத்துறை, பருத்தித்துறை, நல்லூர், தெல்லிப்பளை, சங்கானை, காரநகர், சண்டிலிப்பாய், கோப்பாய் மற்றும் யாழ்ப்பாண பிரதேச செயலர் பிரிவுகளில் கூடுதலான தாக்கம் உணரப்பட்டுள்ளது. குறிப்பாக சாகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் 171 குடும்பங்களை
குடும்பங்களைச் சேர்ந்த 599 பேரும், ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவில் 215 குடும்பங்களைச் சேர்ந்த 901 அங்கத்தவரும், பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 35 அங்கத்தவரும், நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் 16 குடும்பங்களைச் சேர்ந்த 47 அங்கத்தவரும், தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 64 அங்கத்தவரும், சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் 573 குடும்பங்களைச் சேர்ந்த 2335 அங்கத்தவரும், காரநகர் பிரதேச செயலர் பிரிவில் 141 குடும்பங்களைச் சேர்ந்த 508 அங்கத்தவரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 265 குடும்பங்களைச் சேர்ந்த 928 அங்கத்தவரும், கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 73 அங்கத்தவரும், யாழ்ப்பாண பிரதேச செயலர் பிரிவில் 470 குடும்பங்களைச் சேர்ந்த 1520 அங்கத்தவருமாக கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் 1901 குடும்பங்களைச் சேர்ந்த 7010 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் தொடர்ச்சியான மழையின் போது நிலவிய பலத்த காற்று காரணமாக 27 வீடுகள் பகுதிய அளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் கடந்த 24 மணித்தியாலத்தில் 152.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியானது யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சீரற்ற காலநிலையானது அடுத்து வரும் தினங்களும் தொடர்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளையில் மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதால் பொதுமக்கள் போதிய எச்சரிக்கையும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் பானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றிய முன்னைய அரசாங்கங்கள் போல் அல்லாது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவார் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பிரதான அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அனைத்து இன மக்களையும் இன மத பேதம் பிரதேச பேதம் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சம அளவான சம வாய்ப்பான சம சலுகைகள் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் நாங்கள் எப்பொழுதும் முன்னிலை நிற்போம். நாட்டு மக்களை ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் ஒரு வளமான தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களோடு செயற்பட வேண்டும் என்று இவ்விடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதோடு எதிர்காலத்திலே எங்களது செயற்திட்டங்கள் அனைத்தும் மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக காணப்படுவதோடு இந்த செயற்திட்டங்கள் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறப்பட்ட விடயங்களை முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில் முன்னின்று உழைப்போம் என்றும் இரவு பகல் பாராது மக்களுடைய சேவையை மகேசன் சேவையாக கருதி நாங்கள் அவர்களுக்கு பணிபுரிய ஆயத்தமாக இருக்கின்றோம். ஜனாதிபதி பல தடவைகள் கூறி இருக்கின்றார். அதாவது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயம், தமிழ் மக்கள் தொடர்பான விடயம், ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக ஏற்கனவே அவர் கூறியிருந்தார். நிச்சயமாக படிப்படியாக அதற்குரிய முஸ்தீபுகள் இடம்பெறும், நடைபெறும். 76 வருடங்களாக ஏமாற்றிய அரசாங்கங்களை போல் அல்லாது செயலிலே செயல் வடிவமாக நிச்சயமாக எங்களது ஜனாதிபதி அதை நடைமுறைப்படுத்துவார் என்பதில் எங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்கின்றது. நாங்களும் அதற்கு முழு மூச்சான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். புத்தாக்க போட்டியில் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்ற வவுனியா விபுலானந்தா கல்லூரி மாணவன் சிவதேவன் கபிலாஸ் கௌரவிக்கப்பட்டார். பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான ரோபோட்டிக் புத்தாக்க போட்டிகள் வவுனியா விபுலானந்தா கல்லூரி மாணவன் சிவதேவன் கபிலாஸ் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்ற நிலையில் பாடசாலை சமூகத்தினால் நேற்று கௌரவிக்கப்பட்டார். அகில இலங்கை ரீதியில் இடம்பெறும் ரோபோட்டிக் தொடர்பான புத்தாக்க போட்டியில் 17 வயதான வவுனியா விபுலானந்த கல்லூரி மாணவன் சீனா கபிலாஸ் இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்து அதனை காட்சிப்படுத்தியிருந்தார். இதனூடாக அவருக்கு தேசிய மட்டத்தில் முதல் பரிசு கிடைத்ததுடன் அவருக்கான பதக்கமும் வழங்கப்பட்டதாம். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சீனா கபிலாஸ், ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சீட்டை அச்சடிப்பதற்கு அதிகமான பணம் செலவு செய்யப்பட்டதாக எனது பாடசாலை ஆசிரியர் ஒருவர் தெரிவித்தார். அதனால் செலவை குறைப்பதற்கு ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதற்கமைய ஒரு இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரம் ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்தேன். அதில் வெற்றியும் பெற்றேன். எனினும் அதற்கான உபகரணங்கள் பலவற்றை வவுனியாவில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் கொழும்புக்கு சென்று அந்த பொருட்களை வாங்க வேண்டிய தேவை இருந்தது. அவ்வாறு வாங்கி பலத்த சிரமத்திற்கு மத்தியில் அதனை கண்டுபிடித்து காட்சிப்படுத்தியிருந்தேன். இது தொடர்பில் அரசாங்கம் அக்கறை செலுத்தினால் இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரத்தை மேம்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நிகழ்வில்
மன்னிக்கவும், நேற்றைய நிகழ்வில் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பங்கேற்றனர். மாற்றுத்திறனாளிகளின் உற்பத்தி கண்காட்சி நிகழ்வு நேற்று மன்னாரில் இடம்பெற்றது. மன்னார் கரிட்டாஸ் வாழ்வுதயத்தின் ஏற்பாட்டில் நாமும் சாதனையாளர்களே எனும் கருப்பொருளில் மாற்றுத்திறனாளிகளின் உற்பத்தி கண்காட்சி நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மன்னார் நகரசபை மண்டபத்தில் வாழ்வுதய இயக்குநர் அருட்மணி அருள்ராஜ் குரோஸ் அடிகளாரின் ஒழுங்கமைப்பில் நேற்று காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெற்ற நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளின் நிகழ்வுகள் மற்றும் பொருட்கண்காட்சிக்கும் இடம்பெற்றது. மன்னார் கரிட்டாஸ் வாழ்வுதய நிறுவனத்துடன் இணைந்து கரிட்டாஸ் கியூடெக் வன்னி கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து வருகை தந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளின் கைவண்ணங்களும் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் அவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அத்துடன் சிறு கைத்தொழில் மேற்கொள்ளும் பெண்களின் தயாரிப்புகளும் சந்தைப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டுகை, மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் கிறிஸ்து நாயகம் அடிகளார், மன்னார் கரிட்டாஸ் வாழ்வுதயத்தின் இயக்குநர் மற்றும் பணியாளர்கள், மக்கள் பங்கேற்றனர். சுயதொழில் அபிவிருத்தி நிலையம் ஒன்று மட்டக்களப்பில் நேற்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. மட்டக்களப்பில் இளைஞர் யுவதிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சுயதொழில் அபிவிருத்தி நிலையம் ஒன்று நேற்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், கெவிட்டாஸ் நிறுவன இலங்கைக்கான பணிப்பாளர் கமலேஷ் ஆகியோர் இந்த நிலையத்தை திறந்து வைத்தனர். கெவிட்டாஸ் நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் காவியா சுயதொழில் அபிவிருத்தி சங்கம் மற்றும் மட்டக்களப்பு கூட்டுறவு இளைஞர் அபிவிருத்தி சங்கம் ஆகியன இணைந்து மாவட்டத்தின் சுயதொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்தி சிறந்த சந்தை வாய்ப்பை வழங்கும் நோக்குடன் இந்த நிலையம் செயற்பட மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர் சுபா சுதாகரன், மாவட்ட இளைஞர் சேவைகள் மற்றும் உதவி பணிப்பாளர் நிஷாந்தினி அருள்மொழி உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். முன்பிள்ளை பருவ கணிப்பீடு சார்ந்த பயிற்சி நெறி மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்றது. முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி துறை சார்ந்த உத்தியோகத்தர்களுக்கு முன்பிள்ளை பருவ கணிப்பீடு தொடர்பான பயிற்சி நெறி மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்றது. AU லங்கா மற்றும் ஜைலட் ஃபண்ட் ஆகிய நிறுவனங்களுடன் மாவட்ட செயலக முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி பிரிவு இணைந்து பயிற்சி நெறியை ஏற்பாடு செய்திருந்தது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், உதவி மாவட்ட செயலாளர் பிரணவன், முன்பிள்ளை அபிவிருத்தி மாவட்ட இணைப்பாளர் முரளிதரன் உள்ளிட்ட துறை சார்ந்த பலரும் பங்கேற்றனர். மன்னார் வைத்தியசாலையில் தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை தொடர்பில் மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான தாயும் சேயும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர், வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், துணை மருத்துவ உத்தியோகத்தர்கள், தாதிய உத்தியோகத்தர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள், சுகாதார ஊழியர்கள், நோயாளர் காவு வண்டி சாரதிகள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் இணைந்து இந்த அறிக்கையை விடுவித்துள்ளனர். அதில் வைத்தியசாலை பணியாளர்களுக்கும் மருத்துவ கடமைகளுக்குமான இடையூறுகள், வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பு கவலைக்கிடமாக இருந்தவை, அங்கீகரிக்கப்படாத அரசியல் தலையீடுகள் என்ற தலைப்புகளில் விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. 50க்கும் மேற்பட்டவர்கள் பிரசவ அறைக்குள் நுழைந்தமையால் பிரசவித்துக் கொண்டிருந்த இன்னொரு தாயின் சேவை சீர்குலைந்தது. இந்த கூட்டம் பாதையை வழிமறைத்து நின்றதால் பிரசவத்திற்காக பிரசவ அறைக்கு வர இருந்த இன்னும் ஒரு தாயை ஸ்கேன் அறையில் வைத்து பிரசவம் பார்த்த துர்பாக்கிய நிலை இது அந்த தாயையும் சேயையும் ஆபத்திற்குள்ளாக்கி இருக்கக்கூடும். சத்திர சிகிச்சை முடிந்துவிட்டு விடுதிக்கு கொண்டு வர இருந்த இன்னொரு தாயை விடுதிக்கு கொண்டு வந்து கவனிக்காவிடாமல் இந்த குழுவால் அசம்பாவிதம் ஏற்பட்டது. அன்றே இரட்டை குழந்தை பெற இருந்த இன்னொரு தாய் இந்த கலவரத்தை கண்டு பயந்து இவர்களால் விடுதி குறைபாடாகலாம் என பயந்து விடுதியை விட்டு அத்தியாவசியமான மருத்துவ கண்காணிப்பையும் மீறி வீடு செல்ல முற்பட்டமை, அவசர சத்திர சிகிச்சை செய்ய சத்திர சிகிச்சை கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த வைத்தியரை வழிமறைத்து தாக்க முயன்றமை, இதனூடாக இன்னொரு தாயின் உயிரை பணியம் வைக்க முற்பட்டமை, உயிராபத்து ஏற்படக்கூடிய நிலைமையுடன் அவசர சிகிச்சைக்காக வந்த கர்ப்பிணி தாயை பார்க்க சென்ற வைத்தியரை அச்சுறுத்தி அந்த தாயை ஆபத்திற்குள் தள்ள முயன்றமை என விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன.
தற்சமயம் மேற்கொண்ட சம்பவங்களால் ஒரு வினைத்திறனான சேவைகளது மேலும் தரத்தை மேம்படுத்த முடியாத மனச்சுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தென்பகுதியிலிருந்து கடமைக்கு வரும் வைத்தியர்கள் தாதியர்கள் தங்களது பாதுகாப்பின்மையை உணர்கின்றார்கள். இந்த நிலைமை பொருத்தமற்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த நிலை மாறி இவ்வாறான ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளை விடுத்து எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்தி சேவையை தொடர மன்னார் மாவட்ட மக்களாகிய உங்கள் பங்களிப்பை எதிர்பார்த்தபடி நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். தாய் சேய் இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அதற்குரிய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். அரசு திணைக்களங்களுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி மட்டக்களப்பில் நடைபெறவுள்ளது. அரசு திணைக்களங்களுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி மட்டக்களப்பில் இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் உள்ளக அரங்கில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை அரசு சேவை வலைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவி திருக்ஷி நாணயக்கார இவ்வாறு குறிப்பிட்டார். தேசியத்தையும் தாண்டி சர்வதேச ரீதியில் வலைப்பந்தாட்டத்தில் சாதனை படைத்த தர்ஷினி போன்ற வீராங்கனைகளை இந்த மட்டக்களப்பு மண்ணில் உள்ள பல்கலைக்கழகத்திலிருந்தே நாம் இனம் கண்டோம். அதே போன்றதொரு தர்ஷினியை தேடியே மீண்டும் மட்டக்களப்பிற்கு வந்துள்ளோம். திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கு இடையில் நாளை காலை வெபர் மைதானத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி தொடர்ச்சியாக 3 தினங்கள் இடம்பெறவுள்ளது. இச்சுற்றுப் போட்டியில் 25 தொடக்கம் 30 வரையான அணிகள் பங்கு பெற்றுவதுடன் லெக் மற்றும் நெக்வுட் முறைகள் போட்டிகள் 4 பிரிவுகளாக நடைபெறவுள்ளது. මෙම මඩකලපුව විශ්වවිද්‍යාලයෙන් තමයි තර්ජනී සිවලිංගම් ලෝකයට බිහිවිච්ච ක්‍රීඩිකාව බිහි වුණේ. ඇය යාපනයේ උපදුනත් විශ්වවිද්‍යාලය මඩකල්පු විශ්වවිද්‍යාලයේ ඒ ක්‍රීඩිකාව ක්‍රීඩාවට ගෙනාවේ මඩකල්පු ඉන්න පාතිමා කියන ගුරුවරිය. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.